2025 தைப்பூசம் தேதி மற்றும் நேரம் இதோ. இப்பதிவில் தைப்பூசம் 2025ஆம் ஆண்டு எப்போது வருகிறது என்பதை கொடுத்துள்ளோம். தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழா ஆகும். தமிழ் மாத பஞ்சாங்கத்தின்படி 10வது மாதமான தை மாதம் கொண்டாடப்படும் விழா ஆகும். தைப்பூசம் கேரளாவில் தைப்பூயம் என்றும் அழைக்கப்படுகிறது. தைப்பூசம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு வரலாற்று காரணம் உள்ளது. முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் போனதால் கோபித்துக் கொண்டு கைலாயத்தில் இருந்து சிவன், பார்வதி, விநாயகர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் முருக பெருமான் பழனி மலையில் குடியேறிய நாளையே தைப்பூசம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் திருவிழா பிரமாண்டமாக கொண்டாடப்படும். எனவே இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் எப்போது வருகிறது, தைப்பூசம் வழிபாடு செய்ய நல்ல நேரம் எப்போது உள்ளிட்ட விவரங்களை இப்பதிவில் பின்வருமாறு கொடுத்துள்ளோம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் தைப்பூசம் விரதமும் ஒன்றாக கருதப்படுகிறது. தை மாதத்தில் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 2025 தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று மாலை 6:01 மணிக்கு தொடங்குகிறது. பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மாலை 6:34 மணிக்கு முடிவடைகிறது. எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். தைப்பூசம் அன்று முருக பெருமானை வேண்டி விரதம் இருந்து காவடி எடுத்தல், அலகு குத்துதல், பரவ காவடி, பால் காவடி என பல்வேறு விதமான காவடிகளும் அலகு குத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். முருக பெருமானுக்கு எடுக்கப்படும் சக்தி வாய்ந்த காவடிகள் பின்வருமாறு: மயில் காவடி, சந்தன காவடி, சர்ப காவடி, சேவர் காவடி, அன்னக்காவடி, வேல் காவடி, பால் காவடி, வாழ் காவடி, விளக்கு காவடி. ஒவ்வொருவரின் வேண்டுதலுக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான காவடிகள் எடுக்கப்படுகிறது. மேலும் அலகு குத்துதல் நடைபெறும். நாக்கு, கன்னம், கை மற்றும் உடம்பின் பிற பகுதிகளில் வேல் வடிவமுடைய ஊசியால் குத்திக் கொண்டு கோவிலுக்கு வருதல். தைப்பூசம் வழிபடும் முறை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தைப்பூச வழிபாடு: முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு வரும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. முருகப்பெருமானை போற்றி அருணகிரி சுவாமிகள் பல்வேறு பாடல்களை இயற்றி வணங்கியுள்ளார். தைப்பூசம் என்றாலே முருகப்பெருமான் வழிபாடுதான். அதாவது முருகப்பெருமானுக்கு சக்தி வேலை தந்து அம்பிகையின் அருளை பெற்ற நாளான தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வணங்கி வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும். ஆகையால் தைப்பூசம் வழிபாடு எப்படி செய்வது என்பதை இப்பதிவில் பின்வருமாறு பார்க்கலாம் வாங்க. முதலில் முருகப்பெருமானின் திருவுருப்படத்தை எடுத்து மாலை, பூ மற்றும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். முடிந்தவரை சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யுங்கள். முக்கியமாக முருகப்பெருமானின் வேல் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகும். அடுத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பு உணவுகளை படைக்க வேண்டும். பின்பு இதனுடன் வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வழிபடும் போதும் முருகப்பெருமானை மனமுருக நினைத்து வேல் பதிகம், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முருகப்பெருமானின் பாடலை பாடுங்கள். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் இன்னும் அதிகமான பலன்களை பெறலாம். தைப்பூசம் நாளில் விரதம் இருந்து பிறர்க்கு அன்னதானம் செய்தால், உதவுதல் போன்ற விஷயங்களை செய்து வருவதன் மூலம் முருகப்பெருமானின் ஆசியும் அருளும் கிடைக்கும். தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி? தை மாதம் என்பது மிகவும் சிறப்பு பெற்ற மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் தை பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் போன்றவை வருகின்றது. மேலும் இந்த மாதத்திற்கு ஒரு பழமொழி கூட இருக்கிறது. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். இதுபோல முருகனுக்கு பிரசித்தி பெற்ற மாதமும் இந்த மாதம்தான். ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் தைப்பூசம் வருகின்றது.
முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை இருக்கின்றது. இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு முறையில் விரதம் கடைபிடிக்கப்படும். சில பேர் புதிதாக விரதம் எடுப்பார்கள். அவர்களுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் தெரியாது. அதனால்தான் இந்த பதிவில் தைப்பூசம் விரதம் இருக்கும் முறையை பற்றி அறிந்து கொள்வோம். தைப்பூசம் என்றால் என்ன? தை மாதம் என்பது தெய்வீகமான மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருமாம். இந்த நாளை தான் தைப்பூசம் என்று கூறப்படுகிறது. இந்த நாளானது முருக பெருமானுக்கு உரியதாக இருக்கிறது. மேலும் இந்நாளில் சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் சிறப்பு பெற்ற நாளாக இருக்கிறது. தைப்பூசம் அன்று இதனை மட்டும் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் அனைத்து வளமும் கிடைக்கும். தைப்பூசம் அன்று விரதம் இருக்கும் முறை. தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி? தைப்பூசம் அன்று காலையில் எழுந்து குளிக்க வேண்டும். அதன் பிறகு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானுக்கு படத்தை சுத்தம் செய்துவிட்டு பொட்டு மற்றும் பூ மாலை வைக்க வேண்டும். தைப்பூசம் அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் எடுக்கலாம். சில பேர் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் எடுப்பார்கள். அதன் பிறகு முருக பெருமானுக்கு வெற்றிலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் போன்றவை வைத்து படைக்க வேண்டும். அதனுடன் அவருக்கு பிடித்த நைவேத்தியம் வைத்து படைக்கலாம். மேலும் முக்கியமாக அன்றைய நாள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ அல்லது கோபமாக மற்றவர்களை பேசுவதோ வீண் விவாதங்கள் செய்வதையோ தவிர்க்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும் போது அவருக்கு உகந்த பாடல்கள் போன்றவற்றை சொல்லி வழிபடலாம். வீட்டில் பூஜை செய்தாலும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடலாம். விரதம் இருப்பதனால் என்ன பலன்? முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூசம் அன்று விரதம் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும். வீட்டில் வறுமை இருந்தால் அவை நீங்கி செல்வ வளம் பெருகும். தீய சக்திகள் நம்மை நெருங்காது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. இந்த நாளன்று நீங்கள் எதை நினைத்து முருகப்பெருமானிடம் வேண்டினாலும் அந்த வரன் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும்.